வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புளிக்குழம்பு. இது வந்து மணத்தக்காளி காய் புளிக்குழம்பு. இது ஃப்ரெஷ்ஷான மணத்தக்காளி காயில் செய்கிற புளிக்குழம்பு. பாருங்க, இதுதான் அந்த மணத்தக்காளி. இது வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இது ரொம்ப கசப்பாலாம் இருக்காது. இந்த குழம்பு நம்ம சுண்டக்காய் மாதிரி ரொம்ப கசப்பாலாம் இருக்காது. நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மீன் குழம்பு ஸ்டைலில் இருக்கும் இது. சரி வாங்க, இந்த டேஸ்டியான மணத்தக்காளி புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு நம்மளோட கார்டனுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா, இந்த மணத்தக்காளி காயெல்லாம் பறித்து இன்னைக்கு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இந்த காய் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த செடியில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு எனக்கு இதை பறித்து கலெக்ட் பண்ணி கொடுக்க போகிறாரு. இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மணத்தக்காளி காய் வந்துட்டு உங்களுக்கு வயிற்று புண்ணு வாய் புண்ணெலாம் இருந்ததுன்னா இதுக்கு ரொம்ப நல்லா கேட்கும். இது வந்து பழுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை ஃப்ரூட்ஸாக கூட பறித்து சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். நல்லா டேஸ்டியாக கூட இருக்கும். நல்லா இனிப்பாக இருக்கும். சின்ன சின்ன செரி பழம் மாதிரி. பி விட்டமின் நிறையா இருக்காமா இதில். இதை நீங்கள் வந்து நிறையா இருந்ததுன்னா நீங்கள் பறித்து காய வச்சு வெயிலில் காய வச்சு நீங்கள் இதை வத்தலாக கூட யூஸ் பண்ணலாம். வத்தல் குழம்பு கூட செய்யலாம். எங்கள் கார்டனில் வந்துட்டு நிறையா தானாக முளைச்சிருக்குது இந்த மணத்தக்காளி கீரை. இப்போ பாருங்க, நம்ம தோட்டத்துலேருந்து இந்த அளவுக்கு மணத்தக்காளி பறிச்சிட்டு வந்தாச்சு. மணத்தக்காளி காய். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இந்த நிறைய காம்பாக இருக்குல்ல, அந்த காம்பெல்லாம் நமக்கு தேவையில்லை. வெறும் காய் மட்டும்தான் வேணும் நமக்கு. ஓ, இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இப்படி வந்துடும் காய் மட்டும் தனியாக. இந்த மாதிரி எல்லா காயும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா காயும் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய காம்பா இருந்ததெல்லாம் எடுத்துட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டி காம்பு இருந்தால் பரவாயில்ல, அது நல்லது தான். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு என்ன போதும். ரொம்ப நிறைய போட்டிங்கனாலும் ஒரு கசப்பாக இருக்கும் குழம்பு. இந்த அளவுக்கு போடுங்க, சரியா இருக்கும். இப்போ இதே மாதிரி தண்ணியில் போட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தோட்டத்திலேயே பறிச்ச காயாக இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். எப்போதும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வச்சு எப்படி குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ரப்பா சாப் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஒரு தக்காளியும் போட்டுக்கேன், சின்ன சைஸ் தக்காளி ஒன்று. இது கூட ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. வரமிளகாய் சேர்த்திக்கலாம். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரமிளகாய். நான் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்திக்கோங்க, மல்லி விதை. அதில் பாதி அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்திக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சமாக மிளகு சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் வதக்கிறதுக்கு. இது கூட கொஞ்சமாக உடச்சக்கடலை சேர்த்திக்கோங்க. உடச்சக்கடலை வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு, அதுக்காக. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். லைட்டாக செவக்கணும் இந்த வெங்காயம், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். அதை இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வதக்க தேவையில்லை, ரொம்ப செவக்க வதக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை தண்ணி விட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவா. நம்ம வதக்கி எடுத்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலாக்கள் எல்லாம் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம புளி தண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்திருக்கேன் நான். நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியை அதில் விட்டுடலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். புளிக்குழம்பு காரக்குழம்பு இதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு பெருசாக நம்ம எதுவும் போட போகிறது இல்லை. வெங்காயம் தக்காளி அதெல்லாம் எதுவும் இல்லை. கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். நான் கருவேப்பிலை மட்டும் சேர்த்த போகிறேன். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஒரு வரமிளகாய் சேர்த்திக்கலாம் இதில் தாளிக்கிறதுக்கு. நான் அரைச்சதுலேயே நல்லா காரமாக இருக்குது, அதனால இப்போ நான் வரமிளகாய் சேர்த்தலை இதில். கடுகு வெடிக்குது. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மணத்தக்காளி காயும் சேர்த்துக்கலாம். இந்த காயில் ஈரம் இருக்குது, அதனால இது லைட்டாக இப்படி தான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் ஆயில். கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க. இது கொஞ்சம் வெடிக்கவும் செய்யும், ஏன்னா இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது உள்ள. அதனால் நம்ம எண்ணெயில் போடுறதுனால லைட்டாக வெடிக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதை வதக்கி விடுங்க. கைவிடாமல் வதக்கி விட்டிங்கன்னா வெடிக்காது. இது கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலேயே வதங்கிடணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம மசாலா விடலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்குங்க. இந்த காயோட தோலோட கலர் வந்து லைட்டாக ஒரு பேல் கலராக மாறும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இதில் தெரியுதான்னு தெரியல. லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் டிண்ட்ல வரும் இது.
இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இந்த மசாலாவை விட்டுடலாம். புளி ஊற்றி வச்சிருக்கிற இந்த மசாலாவை விட்டுலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த தண்ணி அதில் விட்டுலாம். இந்த குழம்பு வந்து நீங்க தண்ணியா வேணாலும் வைக்கலாம், இல்ல திக்கா வேணாலும் வைக்கலாம். அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்தா புளி குழம்பு பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்ல திக்காவும் வச்சுக்கலாம் இது வேணும்னா. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கோங்க. புளிக்குழம்பு கலைய போதும் கல்லுப்பு தான் டேஸ்டியா இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் ஒரு மீடியம் ஹீட்ல இப்படியே வேகட்டும். இந்த காய் வந்து நல்லா வேகணும். இதுல இது நல்லா வேகட்டும். நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு மீடியம் ஹீட்லயே இப்படியே வேகட்டும். ஒரு 10 நிமிஷமா இது மீடியம் ஹீட்ல வெந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சாங்க. இப்போ நம்மளோட மணத்தக்காளி புளிக்குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு வெளியிலேயே வச்சுருந்தீங்கனாலும் இது கெட்டு போகாது. இது அப்படியே தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் 1 வீக் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த புளிக்குழம்பு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மணத்தக்காளி புளிக்குழம்பை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.